படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிங்க. படம் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஏன்னா நான் எமோஷன் ஆகிருக்கேன், அதனால தான் எனக்கு பேசுறதுக்கு முடியல. என்னன்னா ஒரு படத்தை கதையை நான் சொல்லிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். என்னன்னா ஒவ்வொரு கிளைமாக்ஸ் வரும் ஒரு படம் அந்த காலத்துலேருந்து. அது ஹீரோ வில்லன் அடிபட்டு செத்து கிடப்பான், சாகர லெவலில் பில்டப் பண்ணி சாகர லெவலில் கிடப்பான். அப்போ அம்மாவோ அல்லது அப்பாவோ இல்லை காதலியோ இல்லை நண்பனோ அல்லது ஒரு குழந்தைகளோ யாரோ ஒருத்தனுடைய வாய்ஸ் பாருங்க, அவனை வந்து டெம்பர் பண்ணுறாங்க. அப்போ டப்புன்னு கண்ணை மெளிச்செஞ்சிட்டு அடிப்பான் பாருங்க, அதுதான் ஜெயிக்கிறாங்கல்ல கடைசியில் ஹீரோ. அது மாதிரி நமக்கு வந்து தலைவருமே நம்ம பொருளாளர் நம்முடைய விஜயகுமார் சார் இவங்க எல்லாரும் நம்ம அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தை 25 பேருக்கு மட்டும் இல்லை 25,000 பேருக்கு யாரும் வயசாகிடுச்சு வயசாகிடலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு உத்வேகம் கொடுக்குறதுக்கும் நம்மளை கையை பிடிச்சி தரதான எடுத்துட்டு போய் அந்த ஃபீல்டில் விடுறதுக்கு இருக்காங்க. அதை வச்சு எல்லாரும் மைண்டில் வச்சுட்டு நம்ம மேலும் மேலும் தொடர்ந்து முயற்சிகளை பண்ணிகிட்டே இருப்போம். இதே என்னுடைய எல்லாருக்கும் ஆக்டிவ்ஸ்க்கு என்னுடைய எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு இது ஒரு பெரிய இது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அரப்பாச்சி போகும்போது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு மூவ். படம் முழுக்க நம்ம நடக்க வச்சுட்டு அதை எங்கேயுமே என்னன்னா நம்மளுக்கு எங்கே சோர்வாகல. நடக்க 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 நம்ம அது இன்வால்வ் ஆகிட்டோம். அது ஒன்றா ஃபீல் வரதுல ஃபீல் வந்துடும். அதுவும் சிங்கிள் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு சிங்கிள் ஆர்டிஸ்டாக இப்போ கமல்ஹாசன் ரஜினி சார் இந்த மாதிரிலாம் ஓகே. ஒரு லேடி அறிமுகமில்லாத ஒரு அம்மா வச்சுட்டு கட்டி போட்டார். அது இதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 ஒரு அம்மாவை நடக்க வச்சுட்டே கதை சொல்கிறோமே, அதை சொல்லி அவங்க ஜெயிக்க முடியும் நம்பிக்கை ஃபஸ்ட் நம்புறாங்க பாருங்க. அதுக்கு பாருங்க சொல்லுங்க. பாருங்க முடிஞ்சு அப்படியே தட்டுற நீ டேரக்டர் கூப்பிடுங்கண்ணா அதில் வியப்பா அப்படியே. அப்புறம் டைலாக் சூப்பர் டைலாக். இந்த லாஸ்ட் டைலாக்லாம் 10 வருஷம் சுமந்து எனக்கு எப்படின்னா 2 வருஷமாக உங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதுலாம் எதார்த்தம் டைலாக். அப்புறம் உங்களோட உமா மேடத்தோட நடிப்பு உண்மையிலே அது அவார்டு நடிப்பு தான். அது அவார்டு வாங்கிட்டாங்க, அவங்க விருது வாங்கின. ஆமாம், அவங்க உமா சடகோபன் சும்மா டல்லாகவே பேச காட்டாமல் அது போப்போ அவங்களுக்கு அந்த டயர்னஸ் வந்து கரெக்டாக ஒருத்தர் அந்த தண்ணி ஆகி போயிடுச்சு ஃபுல்லாக. அப்புறம் டோட்டல் டயர்டு. அப்போ அந்தளவுக்கு அவங்களும் கரெக்டாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க டயர்டாக நமக்கு டயர்டாது அப்படியே நடா அப்படின்ட்டு. நமக்கு நடிப்பு வந்து ஃபஸ்ட்டு உங்களை பாராட்டணும். இன்றைக்கி குறும்படங்களில் நிறைய நடிகர்களை நம்ம வந்து பார்த்துருக்கேன். இப்போ நடிகர்லாம் இங்கே இருக்காங்களா? நம்ம உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க சார். கண்ணதாசன் சார், உமா மேடம், அப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு நல்ல நடிகர்கள் வந்து இன்னைக்கு சங்கம் வந்து சங்கத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கே. இவர் சீரியஸாக ஜோக் அடிப்பாங்கல்ல, ஆர்மி கண்ணு நடிக்கிறான். சிரிச்சுங்க கொஞ்சம். ஆமாம், ரொம்ப ஒலிப்பு ரொம்ப அருமை சார். இதுக்கு இன்னொரு மியூசிக் ஆர்ஆர்எஃப்டி சார். கரெக்டாக எங்கே வாய்ஸ் வரணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வாய்ஸ் கொடுத்து ஒரு ஃபீல் இருக்காரு. நல்ல படைப்புங்கிறத ஒரு தைரியமான படைப்பு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச். பாராட்டுகள் அரப்பாச்சி பொம்மைக்கு. இது மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்பாக மாறணும். இது உங்கள் வெற்றியோட தோக்கமாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். வணக்கம், என் பேர் வசந்தராஜன். ஒரு ஷார்ட்ல இந்த அம்மா ஈ முக்கியம் நல்லா கவனிச்சு ஈ முக்கியம் அந்த அம்மா அதை தடுக்கல. அதை கூட அதை மெய்மறந்து அதை நடிச்சாங்க. ஈ முக்கியம் அதை தடுக்கல.
மாமட பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சினிமாவை தேடிட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த படமும் ஒரு உதாரணம். நான் வந்து இப்போ இந்த 5 நிமிஷமா நடக்கல, 30 வருஷமா நடக்கும். கலை உலகத்தை நோக்கி எங்க குடும்பத்துல நாங்க நாடக நடிகர்கள், அதை நான் பெருமையா சொல்லிக்க விரும்புறேன். ஆனா சினிமா இன்னைக்கு என்ன கைத்தட்ட வச்சு, தினம் நான் கைத்தட்டல் வாங்கியிருப்பேன். ஆனா இன்னைக்கு வாங்கின கைத்தட்டல் எங்க அம்மா அழுதாங்க அன்னைக்கு. நானு இப்ப இருக்கிறேன். ஆனா நாடகத்து நடிப்பை விட்டுறாதீங்கன்னு அவங்களுக்கு இது போய் சேரணும். நான் அதை ரொம்ப வேண்டிக்கிறேன். யாரும் கலந்து போயிடாதீங்க. எனக்கு 51 வயசு ஆகுது. 6 வயசுல தொடங்கினேன் மனோர் பார்த்து நடிக்க. இன்னைக்கு உங்க முன்னாடி அடையாளம் காட்டப்பட்டிருக்கேன். எப்போ வேணாலும் அடையாளம் காட்டப்படுறேன். தொடர்ந்து நம்ம பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எதிர்பார்ப்பே வேண்டாம், எதிர்பார்ப்பு இறைவன் தருவான். நானும் டைரக்டர் சார் இப்போ என்னை பிறக்க வச்சிருக்கேன். நான் என் பிள்ளைய பார்த்தேன் இல்லை, நான் பெரிய தெய்வத்தை பார்த்தேன். எல்லா தெய்வங்களையும் பார்க்கறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனியா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபஸ்ட்டு காப்பி எட்டுன்னு வந்து ஆறாரெல்லாம் முடிச்சாச்சு. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் திரும்ப 2வது கட்டு அப்படியே மியூசிக் டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. இன்றைக்கி அண்ணன் நல்லா இருக்குன்னு நாங்கள் பண்ணது கால்பாங்க கூட இல்லை. அதுக்கப்புறம் 3வது முறை எடிட் டோட்டல் அவுட் உற்பத்தி தான் வச்சுருக்குது. அதுதான் எனக்கு வாய்ப்பானே தர நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து ரஷ் பார்க்கும்போது அது ஒரு அன்ஆர்டராக இருக்கும்போதே வந்து ஒரு சின்ன ஃபீல் கிடைச்சிது. ஒரே ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு வேறு என்னோடய உதவியாளர் முதல்ல வந்து எப்படி பண்ண போகிறாருன்னு நினச்சி தான் அது வந்து பிடிக்கும். ஆனால் வந்து அந்த அம்மாவோட பர்ஃபார்மன்ஸில் தான் இந்த படம் வந்து எனக்கு முதல்ல ரஷ்ஷை பார்க்கும்போது அது தோணுச்சு. சாதாரண இது இல்லாமல் டோட்டலாக வந்து அதோட கேமராமேன் கூட கொஞ்சம் சிறப்பாக ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து மியூசிக் கொடுக்கும்போது ஒரு சின்ன ஃபீல் கொடுத்துருந்தார். ஆனால் நம்ம வந்து ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம், குறும்படங்கிறத வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே 22 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து நம்ம இதுக்கு இன்டர்நேஷ்னல் இதுக்கு அனுப்ப முடியும்னு ஒரு இது இருக்குது. ஆனால் இது வந்து 30 நிமிஷம் இருக்குது. அது வந்து அதனால் மறுபடியும் அதை எடிட் பண்ணி கொடுக்க சொன்னோம். கொடுத்தா அது மறுபடியும் வந்து 25 நிமிஷம் வந்தது. அது வந்து அந்த இதுக்கு வர முடியாதுன்னு மறுபடியும் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி கடைசியில் டைம் இல்லை, அதனால் வந்து அதை அப்படியே வெட்டி ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. ஆன் டைமில் அனுப்ப வேண்டியதால் வந்து அதை கொடுத்தோம். உண்மையாகவே வந்து அந்த அம்மா வந்து இப்போ தான் பார்க்குறவங்கள உண்மையாகவே நீங்கள் ரொம்ப பிரமோகம் பண்ணியிருந்தீங்கம்மா. நீங்கள் வந்து ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், நம்மளே வாய்ப்பு தேடி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பல பேரை உருவாக்க முடியுங்கிற ஒரு தைரியத்தை இந்த மேடை கொடுத்துருப்பாரு. நாம நினைச்சா நம்ம பல பேர் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கின படங்கள் தான் இப்போ நாங்கள் பார்த்த 25 படங்கள்ல எந்த உறுப்பினர்கள்லாம் ஒரு புது முயற்சியை உருவாக்குனாங்களோ அதெல்லாம் வந்து பேசும் பொருளாக இருக்கு. யாரெல்லாம் வந்து இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கூலிக்கு மாறடிக்கிற மாதிரி வாங்கின 5000 ரூபாய்க்கு நடிச்சுட்டு போயிட்டாங்களே தவிர இது மேலே இது இல்லை. ஆனால் இவங்களுக்குலாம்னா 50 வருஷமா அதில் கிடைக்காம ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறாங்க இல்லையா? இது போல ஆர்டிஸ்ட்டை தேடி நீங்கள் படம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அவங்க எழுத்து வருவாங்க, அது வந்து உயிரை கொடுத்து நடிப்பாங்க, காடில் மேடில் புல்லில் அப்புறம் நடந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் அது மாதிரி நமக்கு இது பண்ணும். அப்போது தயவுசெய்து நீங்கள் இந்த படம் எந்த மார்க்கெட் பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு கமர்ஷியல் வேல்யூ நமக்கு தேவையில்லை. அதாவது வந்து இவங்களுக்கு போது அழகாக இருந்தால் அப்படின்லாம் கிடையாது. நம்ம கேரக்டருக்கு எது மாதிரியான ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணி பண்ணிங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க. இது மற்ற மாதிரி வந்து நான் காலையிலே சொன்னேன், நீங்கள் வந்து 5000 10,000 ஒரு நாளைக்கு உங்களுக்கு கொடுத்தா 2 நாளைக்கு 3 நாளைக்கு பண்ண முடியாது. இவங்க எத்தனை நாள் பண்ணாலும் எனக்கு தெரியாது. நிறைய நாள் ஷூட் பண்ண மாதிரி கூட எனக்கு 4 days பண்ணியிருக்காங்க, நிறைய நாள் பண்ணியிருக்காங்க. அதனால் இதில் எல்லாருமே இந்த படத்தை சம்மந்தப்பட்ட எல்லாருமே கிரியிலேருந்து உங்கள் பேர் என்னமா உமாவிலேருந்து இசையமைப்பாளர்லேருந்து கேமராமேன்லேருந்து எடிட்டர்லேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து உண்மையாகவே இந்த படம் வந்து என்னென்னா அந்த ஃபார்மெட்டில் இருந்தது. ஷார்ட் ஃபிலிமுக்கு உண்டான ஒரு ஃபார்மெட்டில் கதையை இந்த கதையை வந்து ஒரு ஃபுல் ஃபில்மாக பண்ண முடியாது. அப்போ இது வந்து 100% வந்து அந்த ஃபார்மெட்டில் இருந்தது. அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட
அது எல்லாத்தையுமே வந்து கடந்து வந்தது. இது சரியாக தேர்ந்தெடுத்து